பாடப்பட்டு பாரு, பல வகையும் புரியும் பாரு. பாடல் புரிந்து பார்க்கலாம், பண்ணி சைக்கலாம், பள்ளிக்கூடமின்றி பாடலாம். பாடு பாடி பாடு, பாடு பாடி பாடு, புரியவில்லையா? பாடறிவோம் படிப்பறிவோம், இது கடவுள் அமைத்த மேடை. வணக்கம் மக்களே, வெல்கம் டு த ஸ்பெஷல் எபிசோட் ஆஃப் காஃபி வித் மியூசிக். ஏன்னா இதுவரைக்கும் கடந்து வந்த எபிசோட்ஸ்லயே ரெண்டாவது எபிசோடும் ஒரே கெஸ்ட் டிராவல் பண்ணி நம்மளுக்கு வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கக்கூடியது. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். ஐ திங்க் ஷீ இஸ் செட்டிங் வெரி மெனி அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் அவங்க வந்து ஆயிட்டு இருக்காங்க. ஸோ டாக்டர் சசிகலா இஸ் த கெஸ்ட் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க காஃபி வித் மியூசிக்ல. நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் பாட்டு கொஞ்சம் சேட் இல்லாம எக்கச்சக்க அப்படின்ற மாதிரி நான் வந்து கொஸ்டின் 1 மார்க்கா தான் கேட்பேன். ஆனா அவங்க 200 மார்க்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்ற காரணத்தினால் இந்த எபிசோடுக்கும் நாங்க தள்ளிட்டோம். பட் ஜோக்ஸ் அபார்ட், அவங்க வந்து அவ்வளவு வேல்யூபிளான விஷயங்கள் நம்மளுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லாஸ்ட் வீக் அவங்க எப்படி முடிச்சிருந்தாங்க அப்படின்னா, she wanted to share some 4 aspects which are very important. ஸோ அப்ப அவங்க எப்படி முடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த யூட்ரஸ் வந்து நம்ம டக்குன்னு அப்படியே எடுத்து தூக்கி போட்டுறக்கூடாது. only when it is pushed to a stage where கேன்சர் மாதிரி ரொம்ப ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற ஒரு ஸ்டேஜ் வரும்போது தான் we have to consider that decision. நம்ம போய் நம்ம வந்து அதுக்கு சொல்யூஷன் இருக்கா இல்லையாங்கிறத டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணுமே தவிர, இது பிரச்சனையா இருக்கு டாக்டர் எடுத்து தூக்கி போட்டுருங்க நம்ம சொல்லக்கூடாது அப்படின்றத அவங்க வந்து சொன்னாங்க. ஸோ we are continuing with that note. சொல்லுங்க டாக்டர், மேம் டாக்டர், அவங்களை எப்படி கூப்பிடுறது? ஐ வாஸ் சோ இன்ஸ்பயர்ட். அவங்க சொன்னதை வச்சு கண்டிப்பா டாக்டர்னு சொல்லாம என்னால இருக்க முடியல. ஸோ சொல்லுங்க மேம், இப்போ வந்து இந்த கேன்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னீங்க. ஸோ இன்னைக்கு தேதியில பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேன்சரால வந்து அஃபெக்ட் ஆயிட்டு இருக்காங்க. டு பி வெரி ஃப்ராங்க், இப்போ வந்து நம்ம கிட்டத்தட்ட நம்ம பிபில வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமே பிரஸ்ட் கேன்சருக்காக சிங்கத்தான் எல்லாம் நடத்தணும். ஸோ இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் கேன்சர் என்னென்ன, எதனால அஃபெக்ட் ஆறாங்க, ஸோ அதனுடைய விளைவுகள் என்னவா இருக்குது, இல்ல வராம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இப்படி பல விஷயங்கள். நான் எல்லாத்தையும் ஒரே கேள்வியா கேட்டுறேன். ஸோ தட் நீங்க எப்படி ஆன்சர் லெங்தா தான் சொல்ல போறீங்க. Actually, I'm not a big expert in this field, but what I wanted to specify as my third point வந்து இதுதான். Women பொறுத்த வரைக்கும் there are 3 very killing cancers are there. One is cancer breast, like நீங்க இப்போ கூட last October you did that singathon for 24 hours, and I think that's a continuous project that you're doing, and the awareness was very very important because cancer breast is one of the killers, and but most importantly is cancer cervix. Cancer cervix அப்ப யூட்ரஸ் ஓட வாய் entrance and the cervix வந்து it is cancer cervix is one of the most important killer diseases in India. So cervix அப்படினு அவங்க மென்ஷன் பண்றது வந்து கர்ப்பப்பை வாயில வரக்கூடிய அந்த கேன்சர். And இப்போ நம்ம நீங்க பேச ஆரம்பிச்சு ஒரு 7 நிமிஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த எபிசோட்ல. இந்த 7 நிமிஷத்துக்குள்ள 1 woman has died of cancer cervix in India. Okay. So that is the prevalence. ஆனா இதுல ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னா, this cancer is the only cancer that can be totally prevented. Okay, and this cancer is the only cancer that has a known cause, and it has also got a vaccine for it. Okay, so nobody இப்போ வந்து government has actually introduced this in the an immunization schedule இருக்கு இல்லையா, நம்ம போலியோ and இதெல்லாம் போடுறோம்ல, ட்ரிப்ளான்டேஷன் அதெல்லாம் போடுறோம் இல்லையா, அதுல வந்து this has also been included. And this is called and the cervical cancer is known to be caused by a virus called HPV virus, human papilloma virus அப்படிங்கிற ஒரு வைரஸ். HPV virus. அப்ப அது இன்னைக்கு அஃபெக்ட் பண்ணிட்டு இன்னைக்கே கேன்சர் காஸ் பண்ணாது. இன்னைக்கு அது அஃபெக்ட் பண்ணா அதுக்கு சிம்டம்ஸ் கூட நமக்கு தெரியாது. பார்ட்னர்ஸ் வழியா வரும், பட் we won't even know the symptoms. பட் அது அப்படியே வளர்ந்து ரொம்ப நாள் உங்க கூட இருந்து 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 ரொம்ப வருஷம்க்கு அப்புறமா it can turn cancerous. So அந்த டைம்ல we can actually, if we give the vaccine and give the immunity to the child, she will not get
cervical cancer. So அது வந்து அந்த awareness is spreading across the world. Okay, so very happy. இப்போ வரைக்கும் imported vaccines தான் கிடைச்சிட்டு இருக்கு, but Indiaல vaccines are being manufactured. Shortly I think it is going to be coming to as a immunization schedule ஃப்ரீயாவே கொடுக்க ஆரம்பிச்சுடுவாங்க, but we will not wait for that. So it's imperative that நம்மளோட குழந்தையில வந்து நமக்கு இந்த HPV வேக்சின் கொடுக்கணும். ஸோ மேம் நீங்கள் வந்து இந்த ஹெச்பிவி வேக்சின் வந்து போடணும்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா, அது வந்து பெண்களுக்கு எந்த ஏஜ் குரூப்க்கு போடலாம் இல்லை எந்த ஏஜ் குரூப்க்கு போடக்கூடாது? ஓகே, ஸோ இதுக்கு வந்து பெஸ்ட் ஏஜ் குரூப் வந்து 10 to 14 years. அதாவது இந்த ஏஜ்ல வந்து அவங்க தேர் ஸ்டில் கேர்ள்ஸ் அண்ட் இந்த ஏஜ்ல போட்டாதான் அவங்களுக்கு மேக்ஸிமம் இம்யூனிட்டி கிடைக்கும். அப்போ 10 to 14 இயர்ஸ்க்குள்ள போட்டீங்கன்னா 2 டோஸ் போட்டா போதும் 1 month இன்டர்வெல்ல. above 14 இயர்ஸ்க்கு போட்டீங்கன்னா you will have to give 3 doses and preferably before they get married or they have any partners, because அதுக்குள்ள நம்ம immunity develop பண்ணிட்டாதான் suppose அந்த infection வந்தாலும் அவங்க வந்து அத வந்து the body will have immunity to fight that. Okay, yeah. After 25 years, people you will have to ask your gynecologist. They might do screening, and if it is necessary, they might give, but it will not be as effective as giving it at the age of 10 to 14. So the government is now trying to bring that as a rule world over, not only in our country, world over. In abroad and all, it is available freely. But இங்கேயும் நமக்கு available இருக்கு, but free ஆகல இன்னும். That will happen within the next 6 months, luckily. But இந்த பார்த்துட்டு இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் உங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு தயவு செய்து go and ask your gynecologist and take the vaccine, because that is something that your ஒரு பிற்காலத்துல CA cervixனே ஒரு கண்டிஷன் இல்லாத ஒரு உலகம் டெவலப் ஆகணும்ங்கிறது இட் இஸ் ஒன் ட்ரீம். ஓகே, நீங்க இப்ப சொல்லிருக்கிறது ரொம்பவே வேல்யூபிளான ஒரு விஷயம் சொல்லணும். ஏன்னா வந்து குழந்தைங்க பிறந்து அவங்களுக்கு அந்த 3 months or 6 months or 1.5 years வரைக்கும் நம்ம we concentrate on this vaccines. அதுக்கப்புறம் வந்து 5 yearsல ஒரு வேக்சின் போடுவாங்க, 10 yearsல ஒரு வேக்சின், அவ்வளவுதான். அதுக்கு மேல அதை பத்தி திங்க் பண்றதே கிடையாது. பட் ஆஃப்டர் 10 years ஆல்சோ இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறது she has given a beautiful awareness about that. So if you have 10 to 14 years இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு வேக்சின் போடுங்க, HPV வேக்சின். இல்ல அவங்க 14ல இருக்காங்க, she is going to 14 தாண்டிட்டாங்க அப்படின்னா கூட when she is 15 years you can give 3 vaccines அப்படிங்கறதும் அவங்க சொல்லிருக்காங்க. So which is a very very so இப்போ வந்து நம்ம அத கொடுத்துட்டோம்னா நினைச்சு பாருங்க 7 minutesக்கு ஒரு person who is dying of a preventable condition. Correct. So we are preventing that. Exactly. So நம்ம வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது வந்து இல்லாம we are preventing it from it coming. So above 40 years அப்ப எங்களுக்கு என்ன பண்ணுறது, அப்படி above 25 years எங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா ஒரு 40 yearsக்கு அப்புறமா that is why we the gynecologist and the everybody is recommending that you should undergo a pap smear. Okay, pap smearனா இந்த கர்ப்பப்பை வாயிலேருந்து அவங்க ஒரு swab வச்சுட்டு they will take the cells. So அதுவும் வந்து it is an early diagnosis for cancer. So அதுலயும் வந்து நார்மல் செல்ஸ் இருந்தது ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னா every 2 years பண்ணிக்கலாம். இல்ல கொஞ்சம் abnormal cells இருக்கு but they are not cancerous-னா every year பண்ணிக்கலாம். But ஒரு pre-cancerous cells இருக்குன்னா அதுக்கு வந்து the doctor will tell you what to do for treatment. So but yearly screening, yeah, I mean first at 40 years பண்ணிட்டு அப்ப depending on the result you can go for screening. அதே மாதிரி தான் cancer of breast also. So that also it is prevalent in the reproductive age group also. And அதுக்கும் வந்து we have self examination. நீங்களே பார்த்துக்கலாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன கட்டியோ ஏதாவது ஒரு abnormality, it can be in the form of secretion or it can be in the form of puckering, ஏதாவது ஒரு abnormality, please seek help immediately. நம்ம வந்து women வந்து சொல்லவே மாட்டாங்க, யார்கிட்ட போய் சொல்லணும் இல்லையா, நமக்கு ஏதாவது இருந்தா ஃபர்ஸ்ட் பயம் வரும், ஐயோ இதை சொல்லிட்டா என்ன, பிகாஸ் early detected breast cancer can be, it is treatable. கண்டிப்பா அது வந்து விமென்கே உரிய ஒரு தயக்கம், அது வந்து என்னன்னா ஒரு கூச்சம், இதை வந்து நம்ம ஏன் சொல்லணும், இல்ல சொல்லலாம் ஃபேமிலியில என்ன நினைப்பாங்க, இதெல்லாம் ரொம்ப அருவருப்பா பார்ப்பாங்க. அது வேண்டவே வேணாம் மக்களே. பீயிங் இட் விமென்ஸ் டே எபிசோட் கண்டிப்பா வந்து இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணக்கூடாது. அது கர்ப்பப்பை வாயில இருக்கட்டும் இல்ல பிரெஸ்ட் கேன்சர் யூ ஃபீல் சம்திங் அப்நார்மல் அப்படின்னா முதல்ல
குடும்பத்துல அதுவும் ஹஸ்பண்ட் கிட்ட தெரியப்படுத்துங்க. ஆர் இஃப் யூர் ஸ்மால் கேர்ள்னா கூட யூ கேன் அப்பா கிட்டயோ இல்ல அம்மா கிட்ட யூ ஹேவ் டு கண்டிப்பா டாக்டர் கிட்ட போக பயப்படாதீங்க. அதுவும் அந்த காலத்து பெண்கள் ஆப்வியஸ்லி எங்க வீட்டுல இருக்கு, ஐயோ டாக்டர் இல்ல ஏதாவது கைவிடியம் ஆஃப்கோர்ஸ் இட் இஸ் பாசிபிள், பட் எல்லாத்துக்கும் கைவேத்தியமும் பாசிபிள் கிடையாதுன்ற பட்சத்துல இருக்கா இல்லையா மருந்து அப்புறம் ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்மள வந்து சரி பண்ணிக்கிறதுக்கான முயற்சியை நம்ம எடுக்கணும். ஏன்னா ஏர்லியா டிடெக்ட் பண்ணா அதை சரி பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. முத்த விட்டுட்டு அப்புறம் கஷ்டப்படுறதுல பிரயோஜனம் வந்து நார்மல் லைஃப் ஸ்பேன் வரைக்கும் கூட we can take because அவ்வளோ அட்வான்சஸ் இருக்கு. அந்த கேன்சரோட இம்யூனோ ஹிஸ்டோசைட்டாலஜி எல்லாம் போயிட்டு my friends are all big cancer surgeons. I mean like there are lot of help available. So why not we use it? So early அதுதான் ப்ரிவென்ஷனுக்கு அப்புறமா early detection. So அப்ப வந்து நான் படிச்ச palliative medicine வரைக்கும் போகாது because the pandemicல I started ஒரு interest I started learning palliative medicine. Palliative medicine is actually ஒரு total care. இப்போ ஒரு பேஷண்ட் ரொம்ப முடியாம இருக்காங்க, we know that it is almost going to be there. It is not only end of life for cancer, but there are a lot of conditions like stroke or patients with என்ன சொல்றது cardiac abnormalities, ரொம்ப அந்த மாதிரி end of stage life இருக்கிறவங்களுக்கு how to make their daily living more comfortable. Because நம்ம வந்து அதுக்கப்புறம் என்னன்னு யோசனை அவங்கள விடக்கூடாது இல்லை, we have to add life to their days, not days to their lives. அந்த மாதிரி அப்போ அந்த ஆஸ்பெக்ட் வரும்போது அதை பார்க்கும்போது இதை ப்ரிவென்ட் பண்ணியிருந்தானே இந்த இடத்துக்கு வர வேண்டியிருக்காமே அப்படின்னு தோணும். ஸோ தட் இஸ் அண்ட் ஒன்ஸ் தட் கம்ஸ் நோ கேர் கிவர்ஸ் எல்லார் வீட்லையும் இருப்பாங்க வயசானவங்க, அவங்கள பார்க்கும்போது கேர் கிவர்ஸ்க்கும் ஒரு இவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ் இருக்கும் இல்லையா. ஸோ தட் வி ஷுட் அதை ப்ரிவென்ட் பண்ண முடிய கேன்சர்ஸ் நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாமே. So this is the third point that I wanted to tell you. Sure. So beautifully said. Life அவங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறது ஒரு question markல நிற்கக்கூடியவங்களோ இல்லை அப்படின்னு தெரிஞ்சவங்களுக்கும் கூட they have to live their life. ஏன்னா அது just days-ஆ அது பாஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதையும். So it's very nice. So அதுக்கும் there is a lot of way of how to comfort them because there are a lot of aspects. The disease alone இல்லை, அவங்களோட டே டு டே லிவிங். அவங்க ஐயோ பேஷண்ட் படுத்துட்டே இருக்காங்க மேடம், ஒண்ணுமே சாப்பிட்றது இல்லை மோஷன் போடுறது இல்லை, நம்ம அதெல்லாம் சின்ன சின்ன விஷயம், பட் we don't think about it. Palliative care physicians, they think of the patient as a whole, not only the patient and the family as a whole. So in a way in rheumatology also we are dealing with the patients who are lifelong எங்க கூட பேஷண்ட்ஸா இருக்காங்க. பீடியாட்ரிக் பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் எங்க கூடயே வளர்ந்து இப்ப கல்யாணம் ஆகி அவங்களுக்குலாம் குழந்தை பிறந்திருக்கு. ஸோ இட்ஸ் a lifelong process. So this is just ஒரு என்ன சொல்றது ஒரு கேர் for the person. But இப்போ அவசர உலகத்துல physicians and treating doctors, they don't have that much of time. So these it is a teamwork. Palliative is a teamwork. They take care of that. Super. So very nice, ma'am. So நீங்க first point start பண்ணும்போது you were concerned about the immunity which we people need to have. Being it ஒரு என்ன சொல்றது அது வின்டர் சீசனா இல்ல சம்மர் சீசனா தெரியாத அளவுக்கு காலைல எந்திரிச்சா செம்மையா குளிருது, அதுக்கப்புறம் பார்த்தா வெயில் மண்டே பொளக்குது. அண்ட் இப்போ வந்து நிறைய பேர் வந்து getting infected with flu or some kind of ஒரு ஃபீவர் இருந்துட்டே இருக்கு, தலைவலிக்குது அண்ட் வாமிட்டிங், டிசென்ட்ரி அண்ட் த்ரோட் இன்ஃபெக்ஷன் நிறைய இருக்கு. ஸோ திஸ் விச் ஐ வாண்டட் டு ஆஸ்க், அது எப்படி மேம் இதை அப்படி எதிர்கொள்றீங்க? ஏன்னா த்ரோட் டோட்டலாவே அதுவும் ஃபார் அஸ் சிங்கர்ஸ் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தட் வாஸ் த நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆஃப் மைன் ஆல்சோ. ஸோ அது எப்படி இந்த ஃப்ளூ எல்லாம் வரும்போது நம்மள எப்படி நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம், ஆர் அதை வந்துருச்சுன்னா how can we handle it? So இப்போ I think there is a raging infection as seasonal flu தான். This they are calling it H3N2 எல்லாம் சொல்லிருக்காங்க. And it is every time அது வரும்போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. We actually it's very flabbergasting. அது நம்மளா ஒரு பேட்டர்ன் பார்த்து செட் பண்ணிக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா அதிகமா ஃபீவர் இருக்கிறது இல்லை, பட் தொண்டை அப்படியே it just gets burning and அந்த ஃபெட்டிகஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. பட் எப்பவுமே சொல்ற மாதிரி தான், மருந்து கொடுத்தா 7 நாள் இல்லைன்னா 1 வாரம் அவ்வளவுதான், அந்த மாதிரி தான். பட் ஸோ அதுக்கு வந்து we have to consult a doctor because sometimes antibiotic alone might not be necessary because it is a viral infection. Anti-flu medicines are also helping and depending on your immunity again. Okay, so but whatever it is, whenever you are having an infection, please don't go outside.
It's not only for COVID, for even for such infections. பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ்ல கிளஸ்டர்ஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ அப்படிதான் that infection is spreading, but it will go off now. But the sore and the throat infection மாறதுக்கு it is taking 3 weeks. So அந்த 3 weeks கண்டிப்பா we cannot sing. Singing with inflammation in the throat is the most most harmful thing that you can do to your throat. So give your voice rest. Singing, pacing, எல்லாமே கூட. Singing, pacing. Okay, and of course warm water. For this, home remedies are very good. And plenty of rest. The body is asking you for rest. All viral infections heal best only when you give your body rest. அதனால தான் அந்த முன்னாடி காலத்து அம்மையெல்லாம் வந்தபோது யாரும் வரக்கூடாது. இட்ஸ் ஜஸ்ட் டு கிவ் யூ தட் ரெஸ்ட். ஸோ பட் பேசிக்லி வென் யூ டாக் அபவுட் இம்யூனிட்டி தட் பிரிங்ஸ் மீ டு த 4th பாயிண்ட். ஓகே, ஸோ கேள்வி அப்படின்னு அவங்க சொன்ன காரணத்தினால ஒரு வழியாக 15வது கேள்வி குரோர்பத்தியில கேட்குற மாதிரி சொல்லுங்க மேம். அந்த 4வது பாயிண்ட் என்ன மேம்? ஓகே, அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எனக்கு கேள்வி கேட்க அலோவ் பண்ணதுக்கு. இந்த 4வது கொஸ்டின் ஒரு 200 மார்க் ஆன்சர் தான். பட் ஒன்னும் இல்ல. பட் திஸ் இஸ் அகைன் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் part, and this is for everybody. This is something called wellness. எல்லாரும் பேசுறோம் wellness, and this aspect has got close relation with பாடறிவும் படிப்பறிவும். wellness அப்படிங்கும்போது நம்ம முன்னாடி எல்லாருமே ஹெல்த் அப்படின்னா டிசீஸ் இல்ல, அதுதான் ஹெல்த் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். அப்படிதான் நீ நினைச்சிருந்தோம். நோய் இல்லாத வாழ்வு குறைவற்ற செல்வம், அப்படிதான் சொல்லுவோம். அப்ப நம்ம நோய் வராம வச்சுக்கிறது, அதாவது நோய் அங்க எப்பவுமே இருக்கு அப்படின்னு நினைப்போம். நம்ம ஏன் அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜுக்கு போக கூடாது? wellness நம்ம we should keep ourselves well enough so that நோய் doesn't even come. அந்த நோய் ட்ரீலயே இருக்கணும் இல்லையா? இல்ல நமக்கு I do have a doubt. நீங்க சொல்றது இப்ப நோய் வராம இருக்கிறதே நம்ம ஹெல்தியா இருக்கோங்கிறது அர்த்தம் இல்லையா? அப்பனா நம்ம அதுக்கு ஹெல்தியா இருக்கோம்னா நோய் வரக்கூடாது. அப்ப எப்படி இருப்பீங்க? உடம்பு ஹெல்த்தியா இருந்தா தானே நோய் வராது. சோ அந்த நம்ம என்ன நினைக்கிறோம், ஆப்சன்ஸ் ஆஃப் இன்னைக்கு இன்னைக்கு எனக்கு கோல்டு இல்ல அதனால நான் ஹெல்த்தியா இருக்கேன். அப்படி கிடையாது. நாளைக்கு உனக்கு வந்துடும் திருப்பி உன்னோட ஹெல்த் போயிடும். அப்படி கிடையாது. டு பி அந்த காலத்துல எல்லாம் வாழ்ந்தாங்க இல்லையா, ஹாஸ்பிட்டலுக்கே போகாம எதுவுமே இல்லாம. அது எப்படி அவங்க பண்ணாங்க? வெல்பீயிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட். அந்த வெல்பீயிங் இப்ப எல்லாரும் பெரிய இண்டஸ்ட்ரி ஆயிடுச்சு. வெல்பீயிங்னா பெரிய இண்டஸ்ட்ரி ஆயிடுச்சு. ஆனா அந்த வெல்பீயிங் 4 திருப்பி 4 தான். அவங்களோட ஃபேவரட் நம்பர் 4 நினைக்கிறேன். வாழ்க்கையில நமக்கு எல்லாத்துக்கும் 4 பேர் வேணும்ன்றத ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டாங்க. ஆனா அது நம்ம தலைவர் 8.8 வாழ்க்கை நான் 4 முடிச்சிட்டேன். So you should be thankful for that. There is 4 things. First is physical well-being. Physical well-being அப்படிங்கும்போது அந்த டிசீஸ் அந்த கான்செப்ட் இருக்கு. பட் நம்ம அதை மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். இன்னும் 3 விதமான வெல்பீயிங் இருக்கு. நெக்ஸ்ட் இஸ் மென்டல் வெல்பீயிங். மென்டல் வெல்பீயிங் இஸ் சம்திங் தட் இஸ் டோட்டலி இக்னோர்ட் நவ். ஏன்னா எல்லாருக்கும் சின்ன குழந்தைங்க ஸ்ட்ரெஸ் இத்தினோண்டு குழந்தைங்க ஸ்ட்ரெஸ் சொல்றாங்க. ஸோ மென்டல் டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி. ஸோ மென்டல் வெல்பீயிங் அது நல்ல உடம்பு இருந்தாலும் மென்டல் வெல்பீயிங் இல்லைன்னா தென் யூ ஆர் நாட் அ ஹெல்தி பர்சன். தேர்ட் இஸ் சோஷியல் வெல்பீயிங். சோ நம்ம வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து மென்டலும் பிசிக்கலும் இருந்தா சரியாகாது இல்லையா? அந்த சோஷியல் வெல்பீயிங். வெளியில யூ ஷுட் பி அக்செப்டபிள். யூ ஷுட் லேர்ன் டு லிவ். எல்லாரும் ஏதோ நோக்கி போயிட்டு இருக்காங்க, ஆனா வாழ்றது இல்ல. they don't live. So you should know to live. And 4th is spiritual well-being. That is not related to religion, but you should be able to connect with your inner self. அப்போ இதுல பாடறிவும் படிப்பறிவும் எங்க வருது அப்படின்னா social well-being. Okay, நம்ம ஒரு குரூப்பா இருக்கோம். We exchange messages, we sing, we kalachify, and so what is happening? We are removing one major component of stress அப்படிங்கிறது. Stress is related to all known causes of diseases, right from cancer to rheumatoid arthritis and arthritis to heart problems, asthma, everything. So that stress we are removing. ஏன்னா இது கலாய்க்கிற ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ணா எது வேணா ஹேண்டில் பண்ணலாம். அண்ட் இது இப்போ நீங்க சொல்லும் போதே என்னால ஐ குட் ரிலேட். ஆக்சுவலி இந்த எபிசோட் இன்னுமே ஏர்லியரா நாங்க ரெக்கார்ட் பண்ணிருக்க வேண்டியது. பட் வி வென்ட் த்ரூ அ டஃப் ஃபேஸ். அதுக்கப்புறம் திருப்பி பிபிக்குள்ள வந்தோன்னே எங்களால ஃபர்ஸ்ட் ஸ்மைல் பண்ண முடியுது. அதுதான் உண்மை. So I could understand that social. Both of us had a major loss just 2 weeks ago, but we are able to come out of it is because this and the social well-being and the social security. It's not financial, it's a social security that this small group is giving across the world.
நாங்க இருக்கோம் அந்த ஆமா ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா there was somebody to help them. There's so many people to pray. Okay, so that is one thing. And another thing is music. Exactly. So music வந்து நான் சொல்லவே வேணாம். We all know it, we all feel it. So that way this social well-being is contributing to mental well-being. We are able to face, so everybody gets problems, but we are able to face it with straight-headedness. We are able to not run away from the problem. We are able to face it headlong. நான் என்ன வேணா பாத்துக்கலாம். இப்போ you're like that, I'm like that. The whole PP team யாரா இருந்தாலும் அப்படிதான். அதான் பாத்துக்கலாம். So என்ன பண்ணுவோம் அப்படின்ற பயம் இருந்தா கூட டு பி வெரி ஃப்ராங்க் உள்ள வந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த தாட்டே நமக்கு இல்லாத அளவுக்கு வந்து டு பி வெரி ஃப்ராங்க் அந்த கிரைங்ன்ற பார்ட்டே மறந்து போயிடுது. நம்ம வீட்டுக்கு போய் ஒன்லி இஃப் வி ஆர் வி வாண்ட் டு சிட் அண்ட் திங்க் அபவுட் தட் நான் மட்டும்தான் இட் அஃபெக்ட் அஸ் தவிர அதர்வைஸ் பீயிங் ஹியர் that is not an easy task which can be done by each and every person or company, and I'm very blessed and you are very blessed to be here. So and not only that, there's one point that all women here who are seeing them, they should first practice something called self-love. This is one very important aspect. நான் என்ன பார்த்துக்கிறது வந்து selfishness கிடையாது. Actually that is the best thing that you can do to others, to the people who are loved ones to you. நான் என்ன பார்த்தேன்னா அது ஒரு சுயநலம்னு நிறைய பேர் வந்து கில்ட்டா இருக்கும். ஐயோ நான் போய் 2 பாட்டு பாட்டுன்னா அந்த டைம்ல நான் அவனுக்கு தோசை வாத்து கொடுத்துருக்கேன். நோ, தட் இஸ் யோர் டைம். ஸோ செல்ஃப் லவ் எவ்ரிஒன் அந்த ஸ்பேஸ் வந்து கொடுக்குறாங்கல்ல நம்ம வீட்டில் இருக்கிறவங்க. ஸோ ஃபார் தேட் வி ஷுட் தேங்க். அதனால தான் நான் வந்து விமென்ஸ் டேயா இருந்தாலும் அந்த ஸ்பேஸ் நமக்கு கொடுக்குற இட்ஸ் ஆர் ஸ்பேஸ். தே டோன்ட் ஹாவ் டு கிவ் இட் டு தெம், பட் தே அண்டர்ஸ்டாண்ட் தட் இஸ் ஆல் வி நீட். விமென் நீட் only 2 things from men. One is being cherished and understand. We don't need solutions. We just need you to be there to cherish and support. So that is in short my 4 points. in short அதாவது செய்யறதெல்லாம் செஞ்சு விட்டு சட்டை கிழிஞ்சிருந்தா அந்த மாதிரி நிறைய நம்ம பேசுறது. பட் it is so sweet of you to share such a valid point. ஏன்னா இந்த விமென்ஸ் எபிசோட்ல சொல்லாம இருக்கவே முடியாது. ஏன்னா ஒரு ஆதிக்க உலகம் தான் இது. அப்படி இருக்கிற பட்சத்துல எங்கேயுமே வந்து அகெயின் போஸ்ட் பண்ணிக்கிறியா? எஸ், I am proud to boast. ஏன்னா women driven organization இங்க இருக்கிற 70% women தான் leaders. So அப்படி பார்க்கும்போது I'm happy to be in our own PP family. And இந்த மாதிரி நல்ல உள்ளங்களை சந்திக்கும் போது நம்மளுக்கு வந்து see the positivity she has, and இந்த பாசிட்டிவ் வைப்ஸ் தான் இங்க நிலவிட்டே இருக்கும் அப்படிங்கறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அண்ட் நீங்க சொல்லும் போது I was just reminded of that English மூவில வந்து she will thank a person. அவர் வந்து ஆக்சுவலா அவங்கள ஸ்ரீதேவி மேம் விட ரொம்ப சின்ன பையன். he will be proposing, but thank you எனக்கு நேசிக்க கத்து கொடுத்ததுக்கு. she'll take it in the right sense. அது ரொம்ப அழகா இருக்கு எனக்கு அந்த வார்த்தைகள். அதே நீங்க எனக்கு செல்ஃப் லவ் சொல்லும் போது எனக்கு அவ்வளோ கனெக்ட் பண்ணி பார்க்க முடிஞ்சது. ஹாப்பியா இருந்தது மேம். So sweet, such a beautiful episode அப்படின்னு சொல்லி I hope this empowers all women, and I hope this empowers all men. If all men are as supportive as men folk in PP, we will not have any women related crime in the world. I can tell you that. So thank you so much, Suji. I think நிறையவே பேசிட்டேன். I should thank Sashikala ma'am for உண்மையிலே வந்து இது to be very frank மக்களே, she was in Coimbatore and Cochin. அவங்க வர்ச்சுவலா பண்ண வேண்டிய ஒரு ஷோ இது. எதற்காக இந்த இழப்புகள் சந்திச்சு அது எதற்காக அவங்க ஸ்டுடியோக்கு வரேன்னு சொல்லி இது இப்படி ஆச்சு. சத்தியமா எவ்ரிதிங் ஹேஸ் a reason. அது கடவுள் அமைத்த மேடைங்கிறது again and again and again it is getting proved. I can see the emotions in our Nagu's eyes. இப்போ right now he is very very happy. I could feel that. ஏன்னா கண்ணீரோட பேச வேண்டிய நாங்க சிச்சுன்னு இருக்கோம், அவர் அங்க கண்ணீர் விட்டுன்னு இருக்காரு. எனிவேஸ் பியூட்டிஃபுல் எபிசோட். ஏன்னா பீப்புள் ஐ ஷுட் ஆல்சோ சே இங்க வரும்போது இன்னொரு எபிசோட் கொடுங்கயா எதுவுமே கேட்காம புஷ் இட் டு 2 episodes. ஏன்னா which is very valid. நம்ம விமனுக்கு தேவையான விஷயங்களை அவங்க அவ்வளவு சொல்லி கொடுக்குறாங்க. that heart he thank you Nagu, thank you for that, and thank you Sashikala ma'am. என்னதான் என்ன பேச விடல அப்படின்ற ஒரு காரணம் இருந்தா கூட நீ ரொம்ப பேச விடுங்க. அந்த
அந்த ஒருத்தவங்க பேசும்போது ஈவன் வெபினார் நான் நாகு கூட பண்ணும்போது சுஷ்மி சொன்னாங்க, எப்படி பண்ண சுஷ்மி, நல்லா பேசினா ஆனா ஃபேன் கால் மொமெண்ட் பார்த்தேன், பாதி நாகு தானே பேச விட்டேன். அந்த மாதிரி ஜென்ரலாவே ஒரு ஹோஸ்ட் வந்து ஷீல் ஆல்வேஸ் இன்டர்ஃபியர் பண்ணி பேசுவாங்க. பட் எனக்கு ஏன் அதிகம் பேச தோணலன்ற பட்சத்துல அவ்வளவு வேலிடான பாயிண்ட்ஸ், அது எங்கேயாவது டைவர்ட் ஆயிடக்கூடாது. ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் யூ. அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்தது. ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸ் என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணணும், நம்ம என்னென்ன அவேர்னஸோட இல்லை அப்படிங்கறதெல்லாம் பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. Thank you so much for gracing this I should also thank you because whatever I spoke is all it's very close to my heart. I represent the Innerwheel Club of Cochin West and Innerwheel District 320 where ipo engloda in the year theme vande spreading awareness. So this I am a district representative for that district. So this opportunity has enoda mission accomplishment மாதிரி ஆயிடுது. என்னன்னா இது பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கனா, அது 4 பேருக்கு தெரிய வைக்கணுங்கிறதுக்கு ஒரு மேடை அமைச்சு கொடுத்தது அகைன் இது கடவுள் அமைத்த மேடை தான். Thank you so much Suji and thank you PP team for giving me this opportunity. So எவ்வளவோ நம்ம வந்து மக்களை வந்து காஃபி வித் மியூசிக்ல நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். and this will be a very memorable episode அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. So as always இந்த ஷோ ஒரு சாங்கோட நம்ம வைண்ட் அப் பண்ணிடலாமா? Okay. அந்த நீல நதிக்கரையோரம் நீ நின்றிருந்தாய் அந்த நேரம், நான் பாடி வந்தேன் ஒரு ராகம், நாம் பழகி வந்தோம் சில காலம், பார்த்த ஞாபகம் இல்லையோ. So with this beautiful song, this is Dr Sashikala and Sujita signing off from Coffee with Music. கொஞ்சம் பாட்டு கொஞ்சம் சாட்டு. அடுத்த சூப்பரான ஒரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். இது பாடறிவோம் படிப்பறிவோம், கடவுள் அமைத்த மேடை. நன்றி மக்களே. Thank you.